ஹாய் எலியா ஃபேமிலிஸ், நாங்கள் உங்களுடைய எலியா கப்பல்ஸ் லெக்சர் ரூல். கண்டிப்பாக தமிழனை பற்றி என்ன வீடியோன்னு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரித்துவோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு எங்கள் அண்ணன் வந்து கூட இல்லை, வெளிநாட்டுக்கு போயிட்டேன். வீடியோ காலில் தான் அவனே பார்த்துக்கிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணன் ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு இது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் வச்சு ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறோம். எங்கள் அண்ணன் வந்து ரித்துவோட 3வது பர்த்டேக்கு வந்து இங்கே வந்துடுவாங்க. வந்ததுக்கு அப்புறம் கிராண்டா வேற லெவல்ல பெருசா பண்ணலாம்னு சொல்லி பிளான் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம. ஸோ அதனால இந்த ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து சிம்பிளா இருந்தாலும் கொஞ்சம் கிராண்டா தான் பண்றோம் நம்ம, அந்த மாதிரி தான் பண்றோம் அவனுக்கு. ஸோ மிஸ் பண்ணாம இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. இது வந்து மார்னிங் எடுக்கிற vlog தான் வரும். உங்களுக்கு பர்த்டே வீடியோ வந்து நாளைக்கு வரும். கண்டிப்பா வீடியோ ஃபுல்லா பாருங்க, கண்டிப்பா தெரிஞ்சுப்பேன். இன்னைக்கு ஃபுல்லா என்ன சமையல் என்ன எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு தான் பிறந்த நாள், இன்னைக்கு தான் அந்த வீடியோ எடுக்கிறோம். அடுத்து வந்து கோயிலுக்கும் போறோம். எந்த கோயிலுக்கு போறோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு கோயிலுக்கு தான் போறோம், ஒரு ஆளை பார்க்க தான் போறோம். அதையும் வீடியோல பாருங்க. கண்டிப்பா நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணிருங்க. வீடியோக்குள்ள போலாம். என்னோட அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஒரு சிம்பிளான ஒரு டாப் போட்டிருக்கேன், அப்புறம் ஃபேண்டு எல்லாமே போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அவ்வளோதான். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கோல்டில் கம்மல் போட்டிருக்கேன். நோட் பண்ணியா? பார்த்தேன், ரொம்ப நாள் கழிச்சு போட்டிருக்கேன். ரொம்ப வருஷங்கள் கழிச்சு நான் போட்டிருக்கேன். ஸோ போன வருஷம் டயத்தில் போட்டதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ தான் போட்டிருக்கேன். ஏன்னா இந்த முத்து உளுந்துரும், அதனாலே மோஸ்ட்லி நான் போட மாட்டேன். சரி இன்னைக்கு போடுவோமே அப்படின்னு சொல்லி போட்டேன். ஏன்னா கம்மல் எதுவும் அந்த அளவுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இல்லை. சரி என்னத்தான் போட்டுட்டு அதனால நல்லாதான் இருக்கு. ஓகே, நான் இது போட்டாலும் அழகு தானே ரிச்மன். இது வந்து லெச்சோட அவுட்ஃபிட் நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு லெச்சோட அவுட்ஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒயிட் ஷர்ட், அப்புறம் பார்த்தீங்கன்னா முருகர் வேஷ்டி. இந்த ஷர்ட் எதுக்கு போட்டு தெரியல. போன வருஷம் அயர்ன் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு 40 சட்டை அயர்ன் பண்ண தெரியுமா? ஆமா, அதோட அயர்ன் பண்ண சட்டை இன்னைக்கு தான் எடுத்து போறேன். அட பாவி, இது யார் எடுத்தது? பார்த்தாலே தெரியுது. ஆமா ஆமா ஆமா, சூப்பரா இருக்கு. வேட்டி வந்து கோயிலுக்கு போறேன்னா முருகர் கோயிலுக்கு போறேன். ரொம்ப நாள் கழிச்சு முருகரை பார்க்க போறேன், பக்கத்துல பார்க்க போறேன். ஆல்ரெடி திருமலை கோயில பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஆய்க்குடி முருகர் கோயிலுக்கு நாங்க அன்னைக்கு கார் எடுத்து அன்னைக்கு உள்ள போகல. ஸோ அதனால அந்த கோயிலுக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்ணிருக்காங்க. சரி நம்ம அங்கே இங்கே தான் இருக்கு, வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கு. அதனால அந்த முருகரை அப்படி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திருப்தியா இருக்கும். முருகரெல்லாம் பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ரெண்டாவது கவலையெல்லாம் மறந்துட்டு என்ன இருக்குது என்ன நடக்குது அதை மட்டும் தான் தோணும், மற்ற விஷயத்துல தோணாம. அதே மாதிரி இங்கே சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிருக்கோம். இன்னொரு நாள் கண்டிப்பா வந்து இங்க குலதெய்வ கோயிலுக்கு போறதா பிளான் போட்டுருக்கோம். நிலம் வைக்கிறதுக்கு முன்னாடியே போற மாதிரி தான் பிளான் பண்ணி வச்சிருக்கோம். அந்த டைம் வந்து செட் ஆக மாட்டேங்குது. எப்ப எங்களை மருதப்பர் கூப்பிடுறாருன்னு தெரியல. என்னன்னு தெரியல. எனக்கு மருதப்பர் சொன்னாலே உடம்பு சிலுக்குது, என்னன்னு தெரியல. கண்டிப்பா போகணும், போய் பொங்க வைக்கணும்னு ஒரு பிளான் இருக்கு. பொங்க வைக்க சொல்லியிருக்கிறாங்க தர்ஷனோட இதுக்கு. ஏன்னா தர்ஷனோட இதுக்கு வந்து என்ன குலதெய்வ துணையே இல்லைன்ட்டாங்க, ஒரே வார்த்தை. ஏன்னா நம்ம போய் அவரை பார்க்கவே இல்லை. அதனால வந்து கடவுள் துணை இல்லாம இருக்கு. எங்க குலசாமி துணை எல்லா பந்தத்துக்குமே இல்லாம இருக்கனால கண்டிப்பா போய் பொங்க வைக்கிற பிளான் இருக்கும். கண்டிப்பா செய்வோம். இப்போ வந்து நம்ம கோயிலுக்கு போலாம். இதோட அவுட்ஃபிட் நாங்க எடுத்த ஒயிட். எங்க அண்ணே துபாயில இருந்து வீடியோ கால் பேசிட்டு இருக்கான். ஃபீலிங்ஸ் அழகா இருக்கு, ரித்துக்கு சூப்பரா இருக்கு. சுத்தி போட நம்மளுக்கு என்ன பட்டு தர்ஷா இங்கே பாரு, அம்மா பாரு. தர்ஷ்குட்டியோட அவுட்ஃபிட் வந்து இதுதான். யார் எடுத்து கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்னோட நாத்தனார் வந்து தர்ஷனோட பர்த்டேக்கு எடுத்து கொடுத்தது. ஸோ இன்னைக்கு ரித்து பர்த்டேக்கு போடணுன்னு இருக்கு. இன்னும் இருக்கு நிறைய. ஆமாம், வெற்றிவேல் முருகனுக்கு. யாரு முருகர்மா? சரி முருகர் யாரு? சாமியா? நானா முருகரும்ப? இது யாரு? நீதான், உண்மைக்கு நீதான் அது. கோயிலுக்கு
இதுதான் ரித்துவோட அவுட்ஃபிட். அவன் அழுகுறான் ட்ரெஸ் போட்டதுக்கு கோவம் ஐயாவுக்கு. இதுதான் ரித்துவோட அவுட்ஃபிட். மாப்பிள்ளைக்கு வணக்கம் சொல்லு. ஸோ வந்து கோயிலுக்கு வந்தாச்சு. ஆய்க்குடி முருகர் கோயில். ஐயமா 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 எப்போ எப்போ ஐயமா. ஆமாம் தர்ஷா ரித்தோட நின்று கூட நின்று அப்படியே கை போடு, தோல் மேல கை போடுங்க. அப்பா பாரு. ரெண்டு பேரும் கொடுத்துருக்கோம். என்ன பண்ற? பிடிச்சுக்கோமல மாமாவை. மாமா பக்கத்துல வந்து பிடிச்சுக்கோங்க. ஒட்டி உட்காந்துக்கோங்க. போயிட்டு நல்லபடியா வந்தாச்சு. வீட்டுக்குள்ள வந்து தர்ஷா உன்னைதான் வீடியோ ஹாய் சொல்லு. அடுத்து வந்துடுறேன். எங்க போயிட்டு வரோம்? மாடா மாடு வேணும். வாடா. பாப்பா இந்த தர்சா கற்கண்டு. தந்தனா ஹாப்பி பர்த்டே. வீடியோ ஹாப்பி பர்த்டே டு யூ. கேக் சாப்பிடுங்க. அந்த சைடு போவோம். இன்னைக்கு சாப்பாடு வந்து பிறந்த நாளா முன்னிட்டு நீங்க வந்து சிக்கன் குழம்பு. அவனை நீ தட்டை கொடுத்து அவன் தம்பி தட்டை கொடுத்து அவனை உட்கார. பார்த்தீங்களா, இது வந்து நானேவே டெக்கரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். இது எப்படி டெக்கரேஷன் ஒர்க் பண்ணால் எப்படியும் ஒரு தொகை ஆகும். அந்த தொகை நான் அண்ணிட்டு இருந்து நான் வாங்கிப்பேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இது வந்து இப்படி பலூன் ஆர்ச் மாதிரி விட்டுலாம். எப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு பலூன் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டாக கெட்டிக்கணும். இப்படி வச்சு அவ்வளோதான், ஒரு சுற்று. 2 நிமிஷம் மாட்டிச்சு. இந்த இருக்கு பாருங்க பலூனு. இப்படி வச்சுக்கணும். 2 பலூனை கெட்டி இந்த இருக்கு பாருங்க கயிறு வச்சு ஒரு சுற்றி இப்படி எடுத்துடணும். அவ்வளோதான், சூப்பராக வந்துடும். இப்படி ஆர்ச் மாதிரி விட போகிறோம் இங்கே. நாங்கள் வந்து ஒரு ஆர்ச் மாதிரி விட போகிறோம். நல்லா இருக்கா? கோல்டு ஒயிட்டு. என் ட்ரெஸ்ஸு வந்து ஒரு மாதிரி லேவெண்டர் கலரு. இது கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்க டெக்கரேஷன் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டி கலர் கொடுத்தது